காஞ்சிபுரம் மாவட்டம் ஊத்துக்காடு பகுதியில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் இஸ்மாயிலிடம் கேட்கலாம். இஸ்மாயில், இப்போ அந்த பகுதியில் 1000க்கும் மேற்பட்ட பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைஞ்சிருக்கு. இதுகுறித்து அதிகாரிகளுடைய கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதா? அவர்கள் ஏதேனும் முன்பே ஆய்வு செஞ்சிருக்கிறாங்களா? விவசாயிகள் என்ன மாதிரியான கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க? அதான் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கடந்த 2 தினங்களாகவே அதிக கனமழையானது பெய்து வந்தது. இதன் காரணமாக காஞ்சிபுரத்தை சுற்றி இருக்கக்கூடிய கிராமப்புறங்களில் பயிரிட்ட விவசாயிகள் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் முழுமையாக நீரில் மூழ்கி சேதம் ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு வைக்கிறார்கள். இது குறித்து அதிகாரியிடம் அவர்கள் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் அதிகாரிகள் களத்திற்கு தற்போது வரை இந்த பகுதியில் ஆய்வு பணிகளையும் கணக்கெடுப்பு பணிகளும் நடத்தப்படவில்லை என பெரும்பான்மையான விவசாயிகள் தெரிவிக்கிறார்கள். மழைக்காலம் வந்தாலே எங்களுக்கு நிவாரணங்கள், அதாவது கணக்கெடுப்பு பணிகளுக்கு வேளாண் துறை அதிகாரிகள் வருவார்கள். ஆனால் தற்போது வரை விவசாய நிலங்களுக்கு நேரடியாக கணக்கெடுப்பு நடத்த விளைநிலங்கள் பகுதிக்கு வரவில்லை என தெரிவிக்கிறார்கள். இது குறித்து பேசுவதற்காக இந்த பகுதி விவசாயி இருக்கிறார், அவரிடம் கேட்போம். சார், நீங்கள் எத்தனை ஏக்கரா பயிரிட்டு இருக்கீங்க? எவ்வளோ ஏக்கரா இந்த சுற்றி பயிர் நீரில் மூழ்கி இருக்கு? சார், நான் ஒரு 8 ஏக்கரா கிட்ட விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம ஊத்துக்காடு கிராமத்தில் கிட்டத்தட்ட ஒரு 200க்கும் மேற்பட்ட விவசாய நிலங்கள் விவசாயம் நடந்துகிட்ருக்கு. மொத்த விவசாய நிலமும் கிட்டத்தட்ட இதே நிலைமையில தான் இருக்குது. மழையால் முழுவதுமாக பாதிக்கப்பட்டிருக்கு. கடந்த 2 நாளாக தொடர்ந்து பெஞ்ச மழையாலையும் காற்றினாலையும் அறுவடைக்கு தயாரான ஒரு வாரங்களில் அறுவடைக்கு தயாரான விளைநிலம் மொத்தமே என்ன பண்ணுச்சுன்னா தண்ணியில் மூழ்கிடுச்சு. அது இப்போ விவசாயம் பண்ணியும் அதை அறுவடை பண்ண முடியாத நிலைமையில் இருக்குது. இந்த மழை இன்னும் கொஞ்ச நாள் நீடித்தாலோ இல்லை 2 நாள் தள்ளி போனால் கூட இந்த நீரில் நெற்பயிர் முளைச்சி வர நிலைமையில் ஆகிடுச்சு. இது குறித்து விவசாயம் சார்ந்த யாருமே எங்களுக்கு எந்த வித நடவடிக்கையும் எடுக்கலை. இது குறித்து துரித நடவடிக்கை எடுத்தாங்கன்னா விவசாயத்துக்கு உதவியாக இருக்கும். எனவே ராதா அவர்கள் தெரிவிக்கிறது என்னவென்றால், உடனடியாக அதிகாரிகள், அதாவது காலதாமதம் செய்யாமல் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பகுதிக்கு விரைவாக கணக்கெடுப்பு நடத்தி தகுந்த இழப்பீடை வழங்க வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த விவசாயிகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது. ராதா, காஞ்சிபுரம் மாவட்டம் ஊத்துக்காடு பகுதியில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்திருக்கிறது. இதுகுறித்து ஏற்கனவே தகவல் கொடுத்தும் அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என்ற குற்றச்சாட்டினையும் விவசாயிகள் முன்வைக்கிறார்கள். பார்க்கலாம். இதுகுறித்து நாம் பதிவு செய்திருக்கிறோம் இஸ்மாயில். உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கலாம்.